ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராமச்சந்திரன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வேலைக்கு எல்லாம் லீவ் போட்டாச்சு. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் சிக்கன் பொரித்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி சிக்கன் பொரிக்க போகிறேன். தம்பி, நீ போய் சட்டி எடுத்து வா. நல்லா ரவுண்டாக சட்டியாக எடுத்துருவா. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷலாக என்னெல்லாம் போடுறேங்கிறத உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஒரு ஆம்பளை சமையல் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்கள் ராமச்சந்திரன் சொல்லி காட்டுறேன். சமையல் என்ன கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும், நீங்கள் அதில் வந்து கண்டுக்கூடாது. நான் வந்து தம்பி சீக்கிரம் கொண்டாயா, சீக்கிரம் வாங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிக்கணும். நீட்டாக வடிகட்டு, ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. முதல்ல வந்து கொஞ்சோண்டு வத்தப்பொடி போடணும். வத்தப்பொடி போடுறேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுறோட இது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஆம்பளோட சமையல் வந்து இப்படி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து கொஞ்சோண்டு கடலை மாவும், கொஞ்சோண்டு கடலை மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். லேசாக தான் போடுறேன். இது ஆச்சியில் வந்து கலர் கொடுக்குறதுக்காக இந்த பொடி. இதுக்கு வந்து கலர் மாவு லேசா. எலுச்சம்பழம் தம்பி, இந்த எலுச்சம்பழத்தை விட்டுப்பான். கொஞ்சம் தயிர், தம்பி எழுத்தல் வெட்டுறதுக்குள்ள பாதி இதாகிரும் உங்களுக்கு. தம்பி, நான் வெட்டுறப்பா, கையில் வெட்டிக்கிறாங்க. கத்தி அப்படிதான் இருக்குது. கத்தியே மொட்டை கத்தியாக தான் இருக்குதுங்க. என் பொண்டாட்டி போல தான் கத்தியும் இருக்குது. எரிஞ்சவங்களுக்கு முடிஞ்சு ஊற்றியாச்சு. தம்பி, கொஞ்சம் உப்பு எடுத்துருவாப்பா. நான் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் இது பண்ணிடுறாங்க. நான் பண்ணுறத பார்த்து நல்லா இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் வேறு மாதிரி ருசியாக செய்வீங்க. நான் ஆம்பளை சமையல் வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் இது என்னெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அடி வாங்கிக்காதீங்க. தம்பி, கொஞ்சம் லேசாக போடுங்க. வைப்பா, உப்பு பார்த்துட்டு கூட இது பண்ணிக்கலாம். உப்பு லேசாக தேவைக்கு போட்டுக்கிறேன். தம்பி, இந்த பொடியை கொஞ்சம் இது பண்ணுப்பா. மொறுமொறுப்பாக வரும். கொஞ்சம் வெட்டு தம்பி. வெட்டுறது கையெல்லாம் நடந்துங்க. பொரிக்கிற பொடி கொஞ்சம் போட்டாச்சு. ரைட்டு, வருஷம் நல்லா கம்மன்னு வர்ற அளவுக்கு இது பண்ணணும். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. லேசாக நக்கி பார்க்க. கொஞ்சம் லேசாக உரப்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. உரப்பு லேசாக எடுக்கிறதா கொஞ்சோண்டு இந்த மாவு லேசாக போட்டுக்கிடுங்க. ரொம்ப போடாதீங்க. லேசாக போட்டுக்கிடுங்க. லேசாக இது பண்ணிடுங்க. கொஞ்சம் இந்த வத்தப்பொடி லேசாக, அந்த கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால லேசாக வத்தப்பொடி லேசாக இது போடுறேன். தம்பி குறுகுறுன்னு பார்க்கான். வீடியோ பேசிக்கிட்டு சிக்கனை சொதப்பி நம்மளை திங்க விடாமல் பண்ணியிருப்பாங்களா அப்பா அப்படின்னு சொல்லி பையன் நினைக்கா. நான் வந்து இன்னைக்கு இன்றைய ஸ்பெஷல் வந்து சிக்கன் பக்கோடா. எப்படி சிக்கன் பக்கோடா. உங்கள் ராமச்சந்திரன் இது வரைக்கும் எல்லாமே பாடல்லையும் நடிப்புலேயும் தான் உங்களை பார்த்துட்டு இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல்னால நீ பிள்ளைகளுக்கு வந்து சிக்கன் பக்கோடா செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கி சிக்கன் பக்கோடா
இப்படி தான் ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட அடிக்கடி வாங்கிறாங்க. நீங்கள் இதை விட நல்லா பண்ணி நல்லா சுவையாக பண்ணுங்கள். என்ன டேஸ் அன்னைக்கு பார்த்துக்கிறேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்காருக்கு சமையலுக்குலாம் கொடுத்து விட்டப்புறம் நீங்கள் மட்டும் ஒரு 100 கிராம் கறி போல் எடுத்து நீங்கள் சிம்பிளாக சமைச்சு பாருங்கள். நிறைய எடுத்து கறியை வச்சு பண்ணிடுறாங்க. இது என் பிள்ளைகள் வந்து நான் பண்ணி கொடுத்தாலும் திட்டியாவது சாப்பிட்ருவாங்க. உங்கள் வீட்டுக்காரரு அடிச்சு விடுவார். அதனால் ஜாக்கிரதையாக இது பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படின்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற போடணும். ஊற போட்டு வரும் பொரிக்கும் போது எப்படி பொரிக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டு. பொரிக்கும் போது எப்படி பொரிக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். பொரிக்க போகிறேன் பாருங்க. பையன் பாருங்க, சிக்கன் எப்படி பார்க்காம பாருங்க, குறுக்குன்னு பார்க்காம பாருங்க. சிக்கன் அப்படி முழுங்குற மாதிரி பார்க்காம பாருங்க. இந்த பையனை சிக்கன்னா இவனுக்கு கொல்ல பிரியும். நீங்கள் எப்படி பாருங்க, அடுப்பதி விட்டு நவளை மாட்டான் பாருங்க. நீங்களே பாருங்க, ஒரு இண்டு கூட அவன் நவள மாட்டான். அவன் தான் முத ருசி பார்க்க போறான். பாருங்க எப்படி ஒட்டி பார்க்காம பார்த்தீங்களா. இவன் வந்து எப்படின்னா சிக்கனை வந்து கடலை எடுத்துட்டாலே இவன் வந்து வீட்டில் வந்து காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம உடலை காய வச்சுருவான். அந்த பையன் எப்பவுமே வந்து சிக்கன் பிரியாணி வந்தான். இவனுக்கு வச்சுட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை நான் லீவு போட்டு வாரம் சண்டே ஸ்பெஷலுங்கிறது இவன்கிட்ட தான் நான் என் பையன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. பாப்பா ஹாய் சொல்லு. ஹாய். அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். அதனால் வந்து நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. என் பொண்ணு வந்து 7ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. வாலிபால் அந்த பிளாஸ்டிக் பாலோ வாலிபாலோ ஒன்று விளாண்டுக்கிட்டு இருக்கா. அது வந்து நமக்கு வந்து ஒன்றும் தெரியல. அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நான் வந்து பிள்ளைகளோட சந்தோஷமா ஒரு சிக்கன் எடுத்து போன வாரம் பீச்சுக்கு போயிருந்தோம். இந்த வாரம் எங்கே போகலாங்கிறத முடிவு பண்ணலை. நம்ம சாயந்தரம் ஒய்ஃப் வந்தப்போ தான் முடிவு பண்ணுவோம். இந்த சண்டே ஸ்பெஷலில் வந்து நாங்கள் எல்லாம் என்ஜாயாக கொண்டாடுறோம். அதுமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளை குட்டிங்களோட நல்லா ஜாலி பண்ணுங்கள். கறி எப்படி எட்டி பார்க்காம பாருங்க. அதாவது இவனுக்கு வந்து கறிங்கிறது வந்து அவ்வளோ இதாக இஷ்டமான ஒரு பொருள். வந்து பிள்ளைகளோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்போ முதல் ருசி அவங்க தான் பார்க்க போகிறோம். தம்பி இருப்பா, சட்டியில் விழுந்துறாங்க. பையன் ருசி பார்க்குறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கான். ஆனால் நீங்கள் வீடியோ இருக்குன்னு சொல்லி சட்டிக்குள்ளே அந்த அடுப்புக்குள்ளே செல்ல போட்டுறாங்க. ஏன்னா நாங்களே ஒரு செல்லு தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோ இருக்குன்னு சொல்லி உள்ளே தீர்வு போட்டுறாங்க. தம்பி ஒரு 5 நிமிஷம் போகிறப்பா. கொஞ்சம் வேகட்டு. நீங்கள் அவசர போகிற பார்த்தா சட்டியோடு குளிக்கிறீங்க உங்களுக்கு. கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் வேகட்டு. தம்பி எடுங்க. நான் உங்களுக்கு தான் உங்களை இருக்கேன். உங்களை இது பண்ணிடுவோம். நல்லா இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்து மக்கள்கிட்ட சொல்லுங்க. உங்களோட ஆர்வமான சிக்கன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஊதுங்க, கொஞ்சம் மெதுவாக ஊதுங்க. ஊதுற வந்து உங்களுக்கு எச்சிலாம் உள்ள விடுற மாதிரி தெரியுது. ஊதுங்க. கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. மெதுவா. தம்பி சிக்கன் சாப்பிட்டீங்களா? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? சரி ரைட்டு. பையன் நல்லா இருக்குன்ட்டா. நாங்கள் பொறிச்சு முடித்த அப்புறம் சாப்பாடு முன்னாடி வச்ச அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு பேசுகிறோம். சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் அதேமாரி நாங்கள் பண்ண சமையல்லாம் எப்படி இருக்கும்
நீங்களும் எங்களுக்கு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள். சண்டே ஸ்பெஷல் எல்லாம் சமைச்சாச்சு, சாப்பிட போகிறோம். அதே போல் வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, சிக்கன் தொக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்று சண்டே ஸ்பெஷல் வந்து சிறப்பாக இருக்கிறது. பசங்களோட எல்லாம் சேர்ந்து இதே போல் நீங்களும் எல்லா குடும்பத்தோடு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பிள்ளைங்களோட இருந்து சந்தோஷமாக இது பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கும் தாய் தப்பு மேலே நல்ல ஒரு பாசமும் நல்ல ஒரு அன்பும் கிடைக்கும். அதனால் எல்லாருமே வந்து எவ்வளோ வேலையில் இருந்தாலும் சரி, வாரத்துக்கு 6 நாள் வேலை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பிள்ளைங்களோட இந்த மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இது பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சண்டேனா என்ன ஸ்பெஷலாக நீங்கள் செய்வீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.